10th ரிசல்ட் வருது. தமிழ் மாநிலத்திலே முதல் மார்க் எடுக்கிறா. அதனால அவங்க ஸ்கூல்ல பாராட்டு விழா வச்சு கலெக்டர் எல்லாம் அவளை பத்தி பெருமையா பேசுறாரு. தமிழ பேச சொல்றாங்க. எங்க ஸ்கூல்ல 10th வரையும் தான் இருக்கு, 12th வரையும் கட்டி கொடுங்க, காலேஜ் எல்லாம் கட்டி கொடுங்க, அப்பதானே நாங்க படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஸ்கூல் பிரின்சிபல் இன்னைக்கு ஸ்கூலை யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் கிளாஸ் ரூம்குள்ள போய் எல்லாரும் பெரிய எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் எம்எல்ஏ பார்த்து எங்க ஊர்ல ஸ்கூல் எல்லாம் வேணாம், காலேஜ் எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா கல்யாண மண்டபம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை தடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால டென்ஷன் ஆகி எல்லா ஆம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்து ஊர் தலைவனோட பையனை போய் பாக்குறாங்க. இதை நாம தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இப்ப எல்லா ஆம்பளைங்களும் சேர்ந்து வைக்கப்போருக்கு நெருப்பு கொளுத்தி விட்டுடுறாங்க. தண்ணியில விஷத்தை கலந்து மீனெல்லாம் செத்து கிடக்குது. கோயில போய் பார்த்தா கோயிலே காணாம போயிருக்கு. இப்ப ஊர் தலைவரோட பையன் என்ன சொல்றான்னா, ஐடிக்கு கோவம் வந்துருச்சு, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் கோயிலுக்குள்ள போறேன்னு சொன்னதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இனிமே பொம்பளைங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாது, எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமுச்சு விட்டுட்டு இருக்கான். அப்ப தமிழ் டென்ஷன் ஆகி எல்லாரையும் நிப்பாட்டி, இதுக்கெல்லாம் காரணம் சாமி கிடையாது, நான் வயசுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது, ஆனா நான் இத்தனை வருஷமா கோயிலுக்குள்ள போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்கேன், ஆனா இதுவரை சாமி எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்ப அவங்க அப்பா கோவம் வந்து தமிழை போட்டு அடிக்கிறாரு, அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு. உடனே ஊர் தலைவரோட பையன் ஓடி வந்து தடுத்து, நீங்க அடிக்காதீங்க, இதெல்லாம் நாம தானே சொல்லி புரிய வைக்கிறோம், நீங்க முதல்ல தமிழுக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுங்க, மீதியெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். தமிழ் நின்று அழுதுகிட்டு இருக்கா.